வணக்கம். இன்னைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃப்ல பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விவாதிக்க இருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் நேற்று திமுக இளைஞரணி சார்பாக வடக்கு மண்டல மாநாடு நடந்திருக்கு. எப்பவும் போல ஒப்பித்தல் மாநாடு மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. முதல்வர் அவர்கள், துணை முதல்வர் அவர்கள் பேச்சு, இது மாதிரி விஷயங்கள் போயிருக்கு. ஏவாவில் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, அது பெரும் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அஇஅதிமுகவில் தேர்தலில் போட்டியிருக்கோன விருப்ப மனு வாங்க விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு தொடங்கியிருக்கு. பிஜேபியோட திருவனந்தபுரம் மாநகராட்சி வெற்றி, பிஜேபியோட புதிய தலைவர், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே, பிஜேபி திருவனந்தபுரத்தில், அது கேரளாவில் குறிப்பாக 2016 எம்எல்ஏ சீட்டை ஜெயிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் 21, 24 கொஞ்சம் கொஞ்சமாக அடி எடுத்து வந்தது. இன்றைக்கு என்னென்னா திருவனந்தபுரத்தோட மாநகராட்சியை கைப்பற்றியிருக்காங்க. அது மிகவும் பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம். 45 வருஷம் திருவனந்தபுரத்தில் கேரளாவில் யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் திருவனந்தபுரம் மாநகராட்சிங்கிறது கம்யூனிஸ்ட் கையில் இருக்குது. ஆனால் இன்றைக்கு அது கை மாறி இருக்குது. குறிப்பாக பேசப்படுதுண்ணே. இந்த திருவனந்தபுரத்தோட பிஜேபியோட வெற்றி எப்படி பார்க்குறீங்க? இது யாருக்கான ஒரு சங்கதி? இதை நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. கேரளாவில் இடதுசாரிகளுடைய வீழ்ச்சி அப்படின்னு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ப்ளஸ்ஸு யூடிஎஃப் காங்கிரஸுடைய இது எங்கள் மாறி மாறி தான் வருவாங்க. ஆமாம். அதில் என்னென்னா அந்த சைலஜா டீச்சர் அவங்க 2019, 20, 21 அவங்க ஒர்க்கு, இந்த பேரிடர், கொரோனா, பெருவெள்ளம் இதிலெல்லாம் அவங்க காட்டின அந்த இது ப்ளஸ் இவர்கள் பண்ண ஒர்க்கு பயங்கர பேர். 2020 உள்ளாட்சி தேர்தலில் அடி செம்மடி, காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இடதுசாரிகள் தான் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அந்த ஒர்க்கு அந்த மக்கள் அவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு இவர்களுக்கு ஒரு ஆணவ போக்கு தலை தூக்க ஆரம்பிச்சு. செகண்ட் டைம் வந்தோடனே பினராயி விஜயன் அதாவது சைலஜா டீச்சரே ஓரம் கட்டுறாங்க. அவங்க கிட்டத்தட்ட முதலமைச்சர் வேட்பாளராக வர வேண்டியது இல்லையா, அவங்கள செகண்ட் லெவலில் வச்சுட்டு நாளைக்கு நீங்கள் தான் அவங்கள தான் கொண்டு வரணும். இடதுசாரிகளுடைய வீழ்ச்சி, பாஜகவுடைய எழுச்சி, இது இந்தியா முழுவதுமே அடிப்படை காரணம் என்னென்னா, இளைஞர்களை யார், அடுத்த தலைமுறை யார் கொண்டு வராங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. நீங்கள் அது பண்ணாமல் நீங்கள் அதே பழம்பெரு நீங்கள் இந்த தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சின்ன பையனா இருந்த காலத்தில் இருந்த தலைவர்கள் இன்னும் அங்கே இருக்கிறாங்க, எடுத்து ஆக்கிரமிச்சிட்டு. ரெண்டாவது, அடுத்த கட்ட இளைஞர்கள் கொண்டு வராங்கல்ல, மாறுபட்ட சிந்தனை இருக்கிற ஆட்களை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. மாறுபட்ட சிந்தனை தான் கட்சி அடுத்த நகர்த்திட்டு போகும். ஒரு சைனா சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சியை பார்த்து டக்குன்னு முடிவெடுத்தாங்க. மார்க்சிசன்றது காலத்துக்கு காலம் தன்னை மாற்றிக்கொண்டே இருந்தால்தான் ஜெயிக்கும். அப்போ முதலாளித்துவத்துடைய சில அம்சங்களை மார்க்சிசத்துக்குள்ளே கொண்டு வந்தால்தான், அது தனி சொத்துரிமை. நீங்கள் சோவியத் யூனியனில் என்னென்னா சொத்துரிமை தடை, தனி சொத்துரிமை கிடையாது. எல்லா விஷயங்களுமே பொது, ரேஷன் மாதிரி. டிவி வாங்கினா கூட நீங்கள் அந்த விலைவாசி 17 என்ன இருந்துச்சோ 90 வரைக்கும் அதுதான் இருந்தது. ஆனால் ஒரு டிவி வாங்கினா கூட நீங்கள் வாங்க முடியாது. அப்படின்னா வாழ்க்கை விட்டேத்தியான வாழ்க்கை. அப்போ அவன் அமெரிக்கா மற்ற நாடு படிக்க போகிற இளம் தலைமுறை மற்றவன் பார்க்கும் பொழுது, என்னடா இது நல்லா இருக்கு இந்த வாழ்க்கை, ஏன் இது நம்ம நாட்டில் இது இல்லை? அவனுக்கு பிறந்த உடனே வேலை வாய்ப்பு, பிறந்த உடனே அவனுக்கான வாழ்க்கை உத்தரவாதம், வீடு, படிப்பு, பயிற்சிகள், வேலை வாய்ப்பு, இது எல்லாமே கிடைக்குதுன்றது அவனுக்கு பெருசாக தெரியல. இப்போ ஒரு அப்பா கஷ்டப்பட்டு பணக்காரர் ஆகிட்டாரு, வளர்கிற பையனுக்கு நான் பணக்காரர் ஆகிட்டேன்டா, அவ்வளோ கஷ்டம்டா, டெய்லி நம்ம காலைல இதான் சாப்பிட்ணும் அதான் சாப்பிட்ணுன்னா அவன் எப்படி இது பண்ணுவான்? அவன் ஒரு கார், பைக் கேட்பான். டேய் பைக்கெலாம் வாங்கக்கூடாது, நான்லாம் அந்த காலத்தில் நடந்து தான் போய் படித்தேன், உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னா எப்படி இருக்கும்? அப்போ இந்த மாதிரி தான் அந்த தலைமுறை பார்த்துச்சு. அதனுடைய விளைவு தான் நீங்கள் சைனா இதாகி தனி சொத்துரிமை, இன்னும் பல விஷயங்கள் இது பண்ணாங்க. அட்வான்ஸ்டாகும். இரும்பு திரை நாடுன்னு பேர் வாங்கின சைனா கதவுகளை திறந்து விட்டாங்க. உலகத்தில் இன்றைக்கி யார் வேணாலும் எங்கே இருந்தாலும் போய் அங்கே தொழில் தொடங்கலாம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஏற்றுமதி இறக்குமதியில் அவங்க பயப்படுது அமெரிக்கா அவங்கள பார்த்து. சீன ப்ராடக்ட் அவ்வளோ ஈஸின்னு, ஏற்றுமதி இறக்குமதியில் சைனாவில் போய் ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோன்னா அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு அவன் கொடுக்குற விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஈஸி. நீங்கள் ரொம்பலாம் கஷ்டமே பட வேண்டாம், அங்கே கன்சல்டன்சியே தேவையில்லை, யாருமே தேவையில்லை. நான் போனால் இங்கே கூட அந்த தொழில் பண்ணுறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, அங்கே போனால் ஒன்றுமே கிடையாது. பாண்டியன் அதோட பேசியிருப்பார் சீனாவுடைய அந்த சிஸ்டத்தை. அதே மாதிரி இன்றைக்கி அமெரிக்கா போட்டு நெருக்க இந்த கிறுக்கன் பண்ணுகிற வேலைனால சைனாவுக்கு தான் லாபம். ஆமாம், நீங்கள் எல்லாம் அங்கே நோக்கி நகருவாங்க அதுன்னு. இந்த மாதிரி மாறுதல் வருது இல்லை, இது ரொம்ப முக்கியம். அதனால தான் நீங்கள் சைனா உலக வல்லரசில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க.
அமெரிக்கா இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படி போயிடும், சைனா அடிச்சிடும். ஆமாம். ஒன்றும் இல்லாத வியட்நாம் இன்னைக்கு பெரிய நாடாக மாறிட்டு வருது. டூரிசம் அவ்வளோ பெரிய டூரிசம். டூரிசம் மட்டும் இல்லை, சைனாவுடைய ப்ராடக்ட்டில் ஒரு Product. போட்டி போடுறாங்க. போட்டி போடுறாங்க. ஃபர்னிச்சர் சைடுலாம் வியட்நாமுடைய ப்ராடக்ட்லாம் நீங்கள் ஈஸியாக விலை கம்மியாக நமக்கு வந்து ஏன்னா அவன் இந்தோனேஷியாலேருந்து மரத்தை இம்போர்ட் பண்ணுற மற்ற விஷயங்களை பண்ணி இது பண்ணுறாங்க. பண்ணிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள் மார்க்சிச இது சோசியலிச நாடுகள்லாம் மாறிட்டு வருது. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் இந்தியாவில் நீங்கள் மாறுதலை எதிர்கொள்கிறதுக்கு இவர்கள் தயாராக இல்லை. அதே பழைய சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு வேலையில்லா திண்டாட்டம் இது ஏங்க குளோபலைசேஷன் எதிர்த்தாங்க. ஆ. நான் சின்ன பையங்க, நான் இப்போ யோசிக்கிறேன் 90s ஒரு வேலை வாய்ப்பும் இல்லை. குளோபலைசேஷனு ஏற்கனவே வேலை வாய்ப்பு இல்லை, படித்தா ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிற மார்க்சிஸ்டுகள் குளோபலைசேஷனை ஏன் எதிர்க்கிறீங்கன்றது எனக்குள்ளே அப்போ ஒரு இது கேள்வி வரும். நான் என்ன கேட்டேன்னா, குளோபலைசேஷனில் பாதிப்பெல்லாம் சொல்கிறீங்க, அதனால் என்ன பலன்றதை என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அது என் பலனே கிடையாதா அப்படின்னா அதுக்கான இதுவே இல்லை. அப்போ குளோபலைசேஷன் எதிர்த்து பெரிய மாநாடுலாம் நடத்துனாங்க. ஜனவரி 19 மாநாடுன்னு ஒன்று அப்போது நடந்தது, பெரிய அளவு நடந்தது இந்திய அளவில். ஆனால் குளோபலைசேஷனை கொண்டு வந்தாங்க, காட் டங்கல் ஒப்பந்தம்லாம். நீங்கள் அதுக்கப்புறம் தான் இந்தியாவுடைய அந்த வளர்ச்சி விகிதம் வேறு லெவலில் போச்சு. நான் என்ன சொல்கிறேன், குளோபலைசேஷனு கார்ப்பரேட் மயம் இதோடு சேர்ந்து சாதாரண மக்களுக்கு அதனுடைய பலன் சேர்ற மாதிரியான ஒரு பொருளாதார கொள்கையை நீங்கள் வகுத்து போராட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன். ஆனால் அதை விட்டுட்டு இன்னும் 10ஆம் பசலித்தனமாகவே இருக்கிறீங்களே, நானும் இதை ஏற்றுக்கல. கார்ப்பரேட் மயம் ஏற்றுக்கல, செல்வம் ஒரு பக்கம் குமியறது ஏற்றுக்கல. ஆனால் நீங்கள் ஆதிக்க சக்தியாக இருந்தால் அதை மாற்றணும்ல. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, 55 எம்பி, ஸ்டேரிங் கமிட்டி தலைவர் சீதாராம் யெச்சூரி. நீங்கள் வந்து இந்திரா காங்கிரஸை நீங்கள் நகர்த்தி பல திட்டங்களை கொண்டு வந்துடலாம். குழந்தைத்தனமாக அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்கன்றத காரணம் வச்சுட்டு வெளியே போனாங்க. அப்படியே காத்துக்கிட்டு இருந்த முலாயம் சிங் யாதவும் மற்றவங்களாம் பட்டுன்னு வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் ஒன்றும் இல்லாமல் போனீங்க. இது ஒரு காரணம். இன்னொன்று ஒயிட் காலர் தலைவர்கள். நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே வந்ததெல்லாம் ஒயிட் காலர். அதனால என்ன ஆச்சுன்னா புரட்சிகர இது போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்தது கேரளாவில் தான். இப்போவும் மற்ற இடங்களில் முதல்ல அடி இதுதான் பெங்கால், அடுத்து தமிழ்நாடு தலைவர்கள் கிட்டத்தட்ட திமுகவினராகவே மாறி போயிட்டாங்க. இது ரொம்ப மோசம். பாஜகவை எதிர்க்கிறேன்ற போர்வையில் அதிமுகவை நீங்கள் திருமாவளவன் 2 நாள் முன்னாடி பேசினார், அந்த ஸ்பீச் கேளுங்க. அதிமுக ஒன்றும் மத வெறி கட்சி அல்ல. அதிமுக அவர்களோட இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படி முடிவு பண்ண முடியாது. அவர்கள் மத வெறிக்கு எதிரானவர்கள். அந்த கட்சி பல முறை தன்னை நிரூபித்துள்ளது. இன்னைக்கு அதை கொண்டு போய் அங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறாரு. அதை தாண்டி அமித்ஷா சொன்னது, அதாவது பீகாரில் ஜெயிச்சிட்டோம், கல்கட்டாக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் வந்துட்டு இருக்குன்னு சொன்னது சாதாரணமாக எடுத்துக்கிடாதீங்க, அது மோஸ்ட் டேஞ்சரஸ். அது ஒரு பார்ட்டு. நான் சொல்ல வர்றது, அதிமுகவை கம்யூனிஸ்டுகள் பார்க்குற பார்வை தவறு. 2024 பிஜேபியை விட்டு ஒதுங்கி வந்த பொழுது அதை ஆதரிச்சிருக்கணும். திமுகவுக்கு தோல் கொடுத்துக்கிட்டு அப்பவும் அதே இதுக்கு இறையானீங்க. அதோடைய விளைவு இன்னைக்கு நீங்கள் செயலிலேருந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்க. அதுக்கு அடிப்படை காரணம் இதுதான். வாலிபர் சங்கத்திலேருந்து எல்லா சங்கமும் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் தான் பெருசக்தியாக வளர்ந்துருக்கணும். ஏன் வளரல? வாலிபர் சங்கத்தில் இளைஞர்களை சேர்க்கறது, இது கொஞ்சம் விரிவாக பேசணும். மார்க்சிஸ்ட் தோழர்களுக்காக வாலிபர் சங்கத்துக்காக இளைஞர்களை சேர்க்குறாங்க. டிஒஎஃப்ஐ இதெல்லாம் மாணவர் சங்கம்னு. தேசிய ஜனநாயக புரட்சின்னு அவங்களும், மக்கள் ஜனநாயக புரட்சின்னு சிபிஎம்முக்கும் அடிப்படை கொள்கைகள். மக்கள் ஜனநாயக புரட்சின்னு என்ன? அவரவர்கள் பிரச்சனையிலிருந்து அவரவர்களை வளர்த்தெடுத்து அந்த சிந்தனையோட கட்சியை வலுப்படுத்துவது, கட்சி இயக்கங்களை வலுப்படுத்தி அது மூலிமா கட்சியை வலுப்படுத்துவது. அப்போ மக்கள் ஜனநாயக புரட்சியுடைய அடிப்படை இப்போ வாலிபர் சங்கத்துடைய கட்டுறீங்க. அதனுடைய அடிப்படை என்ன? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. நீங்கள் முதல்ல பண்ணீங்களா? எங்களுடைய கேள்வி அதுதான். நான் டைபியில் இருக்கும்போது போட்ட சண்டை என்னென்னா, நாம் ஒரு குடிசை பகுதியிலேருந்து 20 இளைஞர்களை ஒரு இளைஞர் கூட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. பாவம் அவர் உட்கார வைக்க, நம்ம போய் இங்கேருந்து போய் பேசுவாங்க. இப்போ இருக்கிற தலைவர்கள்லாம் அப்போ என் கூட ஒர்க் பண்ணாங்களாம். நாடு என்ன ஆகிவிட்டது, வேலையில்லா திண்டாட்டம். நான் அப்போவே சிலர்கிட்ட கேட்பேன், என்னையா இது? அவனே பாவம் அவ்வளோ இதில் வந்து உட்காடுறான். அவனுக்கு போய் வேலையில்லா திண்டாட்டம் நெகட்டிவாக பேசுகிறேன். அடுத்த தடவை வருவானா? ஏதோ ஒரு நம்பிக்கையில் வர்றான். அவனை அரசியல் படுத்துனா இதானா? நான்லாம் எப்படி ஆரம்பிப்பேன்னா, டெண்டுல்கர் கிரிக்கெட் பிளேயர், உங்களுக்கு எவ்வளோ பேர் கிரிக்கெட் பிடிக்கும்? பிடிக்க முடியும். நீங்கள் ஏன் ஆக முடியல? ஏன் டெண்டுல்கர் ஆகுறாரு? அப்போ எங்கே மிஸ்டேக்கு? இந்த செட்டப்பு, இது நிலச்சீர்திருத்தம், இந்த நதிநீர் ஒப்பந்தம், இந்த மாதிரி பேசுவோம். வேலையில்லா திண்டாட்டம் எப்படி ஒழியும், இதோட இது பேசுவோம்.
ஆனால் எனக்குள்ள இது இதுதான் என்ன முக்கியம். எல்ஐசி சங்கம், போக்குவரத்து தொழிற்சங்கம், மின் ஊழியர் மத்திய அமைப்பு, ரயில்வேலாம் இடதுசாரிகள் பெரிய இது. தெரியுது. இந்த மாதிரி அனைத்து இதுலேயும் இருக்கிற தொழிற்சங்கங்கள் அங்கே என்ன வேலை வாய்ப்பு இருக்குது, எது படித்தா அதுக்கு இளைஞர்கள் போகலாம், அது தெரியும். என்னென்ன இது வரப்போகுது கால்ஃபார், அதுக்கு எப்படி தயாராகணும், அதில் நம்மளுடைய டைஃபியில் எஸ்எஃப்ஐலேருந்து வர்றவங்கள எப்படி உள்ளே எடுக்கணும், இதானே ஆர்எஸ்எஸ் பண்ணாங்க. ஆமாம். இதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்டேன். இதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு பீரோ இதற்காக ஏன் உருவாக்க மாட்டேங்கிறீங்க. ஃப்ராக்ஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கும், அதாவது கட்சிக்கும் டைஃபிக்கும் இந்த மாதிரி தொழிற்சங்கங்கள் எல்லாத்துக்குமே ஃப்ராக்ஷன் கமிட்டி இருக்கும், இடையில் இருப்பாங்க. முன்னணி நிர்வாகிகள் கட்சியுடைய பொறுப்பில் இருப்பாங்க, இவங்க அதாவது உருவாக்குவாங்க. பாஜகலேயும் அந்த மாதிரி உண்டு. இப்போ ஏபிவிபிஎம் அதை எடுக்கும்போது அந்த ஃப்ராக்ஷன் கமிட்டி இருக்கும், அதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பேசுகிறேன். ஏன் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வெறுமனே நெகட்டிவ் சிந்தனை அரசியல் படுத்துறத பேசுகிறத விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக டைஃபி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை எந்தெந்த இதில் இருக்குது, எல்ஐசியில் இத்தனை வாய்ப்புகள் வரப்போகுது கால்ஃபாரு, அதுக்கு இந்தந்த டிகிரி படிக்கணும், இதுக்கு இப்படி தயாராகணும், அதுக்கு ஒரு பயிற்சி, ரயில்வேல எடுக்க போகிறாங்க, மின்சாரத்தில் எடுக்க போகிறாங்க, போக்குவரத்துல இப்படிலாம் பண்ணால் அந்தந்த இளைஞர் அதுக்கு போவான். அவன் அங்கே போய் வேலையில் உட்காந்துட்டான்னா உங்களுக்கு தானே இது. ஆமாம். ஏன் இது வரைக்கும் யோசிக்கலைங்க. ஆனால் எப்படி டைஃபியும் எஸ்எஃப்ஐயும் பயன்படுத்துகிறாங்கன்னா, அவர்கள் நேரடியாக அங்கே வரமாட்டாங்க. யார், எல்ஐசி ஊழியர்கள் இவங்களாம் அவங்களுக்கு தட்டி கட்டுறதும் அவர்களுக்கு மை கட்டுற வேலைக்கும் இவங்களே யூஸ் பண்ணுறது. லாஸ்ட்டில் எப்படி போச்சு கட்சி இன்னைக்கு. இன்னொன்று, முன்னை விட ரொம்ப மோசமாக ஏன் போய்விட்டார்கள் என்றால், இதுதான் கேரளாவுக்கு நான் சொல்ல வர்றது. எது மக்களுக்கு தேவையோ அதை பண்ணணும், எது தேவையில்லையோ அதை ஒதுக்கணும். கடவுள் உண்டு என்பதும் இல்லை என்பதும் கஞ்சிக்கு உதவாத வெறும் பேச்சு. சாரி, திண்ணைக்கு அவைக்கு இல்லாத உதவி வெறும் பேச்சு, கஞ்சிக்கு இல்லை என்பதை காண மறந்து வெகு நாளாச்சின்னு பட்டுக்கோட்டை எழுதியிருப்பார். இங்கே எனக்கு தேவை கட்சி. வர்க்க போராட்டம்னு சொல்கிறாங்களே இடதுசாரிகள், அந்த வர்க்க போராட்டத்தோடு தான் போனோம். ஆனால் இவர்கள் எப்படி ஆயிட்டாங்க தமிழ்நாட்டில் எல்லாம், வர்க்க போராட்டத்தில் ஒரு பார்ட்டு கடவுள் மறுப்பு கொள்கை மூட நம்பிக்கைன்னு பிரிச்சுக்கிட்டார். யார், பெரியார். ஏன்னா அவரால் அவ்வளோதான் முடியும், அதை தாண்டிலாம் அவரால் போக முடியாது, கட்சி காலி ஆகிடும். அதுலேருந்து ஒரு பார்ட்டி வெளியில் வந்துக்கிட்டு கினிமான்னு சேர்த்துக்கிட்டு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. யார், ஒன்றை குலம் வருவாங்க தேவன். அப்போ நீங்கள் என்ன ஆகுறீங்கன்னா, வர்க்க போராட்டத்தை விட்டுட்டீங்க, இந்த மாதிரி சில்லுண்டி வேலைகளில் போயிட்டு பாஜகவை எதிர்ப்போம்ன்ற ஒரே குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே போய் மாட்டுக்கிறீங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூவை நான் சொல்கிறேன். திருப்பரங்குன்றம் இஷ்யூவை சிபிஎம் எப்படி பார்க்கணும், இந்த விஷயத்தை இவர்களை எப்படி பலகீனப்படுத்தணும், இதை யார் தூக்கிட்டு வரா, இந்து முன்னணி. இவர்களை எப்படி பலகீனப்படுத்தணும், அந்த கோரிக்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுறணும். இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் அந்த இடத்துல சண்டையே கிடையாது. அப்போது ஒரு தீபத்தை ஏற்றி விட்டா அவன் அரோகரான்ட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன அரசியல் அதில் பண்ணவே முடியாது. திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதி நிலவும். அதை மீறி எதாவது வந்தால் நீங்கள் அதுக்கான வேலையை செய்யணும். ஆனால் இந்த சைடு வந்துக்கிட்டு ஏற்றவே கூடாதுன்னு அவன் ஹீரோவாயிடுறான். ஆமாம், ராம ரவிக்குமார் ஹீரோவாயிடுறாரு. அப்போது இவர்கள் அதை தாண்டி மத மோதல்னு ஒரு இதை கிளப்புறாங்க. எங்கே மத மோதல் வருது, இஸ்லாமியர்கள் எதிர்க்கலையே, இவர்களையும் இஸ்லாமியர்களை திட்டலையே, அந்த இடத்துல இந்து முஸ்லீம் பிரச்சனையே வரலையே, பிரச்சனையே தீபயாத்திரை தானே வருது. இதை இந்த நுணுக்கத்தை சிபிஎம் இடதுசாரி தலைவர்கள் எடுத்துக்கிட்டு போனால் இந்த இஷ்யூ சென்சிட்டிவ் இஷ்யூ, இதை போய் தொட்டால் தேவையில்லாத இதாகும், இதை அவர்கள் பயன்படுத்துவாங்க, அதுக்கு நம்ம தலை கொடுக்கூடாதுன்றதுல உஷாராகும். நான் பேசின பல பொதுவானவர்கள் முஸ்லீமாக இருக்கட்டும் மற்றவர்களும் சொல்லி இதே மாதிரி தான் பேசுகிறாங்க. அங்கே என்னங்க இருக்குது, ஒன்றுமே இல்லையே, கோர்ட்டு ஏற்றிட்டு போயிருந்தால் வேலை முடிஞ்சிருக்குமே, அப்படி போயிட்டாங்க. நீ வேற எங்கே போய் கிளப்ப முடிஞ்சிட்டு இருக்கோம். இன்னொன்று, தர்கா என்பது இஸ்லாமியர்களுடைய இது கிடையாது, இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்ல. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இடதுசாரிகள் தான் பண்ணணும். ஆனால் இவர்கள் வாட்ஸ்அப் தலைவர்களாக மாறிட்டாங்க. இவங்க என்ன போயிட்டாங்க, அதில் பெருசாக கிளப்பி விட்டதே சு வெங்கடேசன் தான். அப்படிதான் மெயின் பங்கு. அப்போ இந்த மாதிரி சேம் இதே தான் அங்கே கேரளாவில் இவங்க அடி வாங்கினதுக்கு அடிப்படை காரணம், ஆட்சியை நீங்கள் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா பிரச்சனை வந்திருக்காது. நீங்கள் அதை தாண்டி ஐயப்பன் கோயில் விவகாரத்தில் இது பண்ணது, ஐயப்பன் சிலையில் அந்த இது தங்கத்தில் இது பண்ண விவகாரத்தில் சம்மந்தப்பட்டது, ஆட்சியில் ஊழல் பெருகுனது, தங்க கடத்தல்லே ஒரு மாட்டினது, இவருடைய மகள் சம்மந்தப்பட்ட இது, கட்சியில் முக்கியமான அடுத்த கட்ட வரக்கூடிய தலைவர்களை ஒதுக்குனது, நகர்ப்புறங்களில் கட்சியை வலுப்படுத்துவதற்கான எந்த ஏற்பாடும் இல்லாது, இந்த மாதிரி பல விவகாரங்கள்னால அங்கே மீண்டும் ஆன்டி இன்கம்பன்சி. நீங்கள் இன்றும் எழுதியிருக்காங்க, நேற்று விரிவாக எழுதியிருக்காங்க.
10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி அந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. அப்போ கேரளாவில் என்னென்ன காரணம்? அது காரணத்தில் அவங்க மெயினாக குறிப்பிட்ற இதுதான். இப்போ நான் சொல்கிறது தான். இந்த பாஜக எதை கையில் எடுக்குமோ அதில் கொண்டு போய் தலையை கொடுக்குறது. அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணாமல் அதில் தலையை கொடுத்தது இருக்கிற வேலையெல்லாம் விட்டு இது பின்னாடி ஓடுறது. அப்போ அது என்ன ஆகும்னா மேலும் அவர்களே வலுவாக்கும். இன்னொன்று, வக்பு திருத்த மசோதாவில் என்ன நல்ல அம்சங்கள் இருக்குது, சாதாரண இஸ்லாமியர்களுக்கு அந்த மசோதாவில் எவ்வளோ பயன் இருக்குதுன்றதை பார்க்காம குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி பாஜக கொண்டு வந்தாலே அது தப்புன்ற மாதிரி நீங்கள் கேரளாவில் கொண்டு போனோன்னா இஸ்லாமியர்கள் வேணால் இன்னும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சுத்தமாக மாறிடுவாங்க. அவங்க புரியாதனால நீங்கள் சொல்கிறது பிரச்சாரத்தை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் வக்பு கிளைம்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அவர்கள் அந்த சட்ட பிரிவை நீக்கினதுக்கு அவ்வளோ கொண்டாடினாங்க. அது கேரளாவில் பர்டிகுலராக கேரளாவில் தான் சொல்கிறேன். அப்போ அதோடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி நகர்ப்புறங்கள்லேயும் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையான இடங்களில் இடதுசாரிகள் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை இழந்து அது யூடிஎஃப்க்கும் என்டிஏக்கும் அந்த வாக்குகள் மாறி இருக்குன்னு இந்து சொல்லுது, நான் சொல்லலை, இந்து சொல்லுது. பாதிக்கு பாதி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இஸ்லாமியர்கள் மட்டும் அவங்க பக்கம் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி காலாவதியான கொள்கைன்னா அதையும் அவங்க கடந்து போயிடுவாங்க. அப்போ நீங்கள் இந்த விவகாரத்தில் என்ன பண்ணணும்? முதல்ல அடிப்படை நேர்மை. நீங்கள் யாரும் பல்லு போட்டு சொல்ல முடியாதுவாங்களா, அந்த மாதிரி இடதுசாரிகள்னால் நேர்மைன்றது எல்லா காலத்துலையும் இருந்தது. ஈவன் ஷோ உட்பட சொன்னது. இன்றைக்கி அது கேள்விக்குறியாக மாறிட்டு வருது. அதுதான் பிரச்சனை. அதுலேயும் கேரளா வந்து முதலாளித்துவ கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதில் பினராயி விஜயனே முன்னாடி நிற்கிறாரு அப்படின்றப்ப தான் அங்கே சிக்கல் வருது. இப்போவும் நீங்கள் ஏன் சொல்கிறேன்னா, இல்லாட்டி சைலஜா டீச்சர்லாம் நல்ல ஒரு லெவலில் வந்திருப்பாங்க. நீங்கள் குடும்பத்தை வாரிசை முன்னிறுத்துறது, மருமகனை, ஆமாம், மருமகனுக்கு பெரிய பொறுப்பு, அவருக்கு மேலே பிரச்சனை, இதெல்லாம் என்ன எவ்வளவு இருக்கு? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல பின்ன விழிஞ்சில் போய் ஆதரிச்சிங்கல்ல, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர்களுடைய பின்னடைவு காரணம். நகர்ப்புறங்களில் நீங்கள் பாலக்காடு பிடிச்சிட்டாங்க. ஆமாம், நீங்கள் திருவனந்தபுரம் மட்டும்தான் பார்க்குறீங்க. பாலக்காடும் முடிச்சிட்டாங்க. நீங்கள் பெரும்பாலான இதில் நகர்ப்புறங்களில் பாஜக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கிராம பஞ்சாயத்து 941, காங்கிரஸ் 505, கம்யூனிஸ்ட்டு 340, என்டிஏ 26 கிராம பஞ்சாயத்தில் கால் ஒன்றாங்க. ஒன்றிய பஞ்சாயத்தில் மொத்தம் 152, காங்கிரஸ் 79, எல்டிஎஃப் தான் இடதுசாரிகள் 63, மாவட்ட பஞ்சாயத்துகள் 14, காங்கிரஸ் 7, இவங்க 7. போன தடவை இடதுசாரிகள் 11 டாமினேஷன் அதிகமாக இருந்தது. 14ல் 11, இந்த தடவை போச்சு, 4 போச்சு. நகராட்சிகள் 87, காங்கிரஸ் 54, இவங்க கம்யூனிஸ்ட்டுகள் 28. முறையாக என்டிஏ 2 வந்துக்குது. அதான் பாலக்காடு ஒன்றும் இன்னொரு ஒரு இதுவும். அதே மாதிரி மாநகராட்சி 6 மாநகராட்சியில் காங்கிரஸ் 4 பிடிச்சிட்டாங்க. ஒன்று தான் இவங்க திருவனந்தபுரம் பிஜேபி. இதுதான் ரொம்ப முக்கியமான இது. என்ன ஒன்றா இதான் 45 வருஷன்றாங்கள்ல, அது ஆன்டி இன்கம்பன்சி வலுப்பெற்றிருப்பதும் யூடிஎஃப்க்கு மீண்டும் அரசியல் மொமெண்டம் உருவாகி இருப்பதும் தெளிவாக காட்டுது. எல்டிஎஃப் பெற்ற ஆதிக்கத்திலிருந்து இது ஒரு மாற்று குரலாக பார்க்கப்படுது அப்படின்றாங்க. இது தான் இன்றைக்கி அந்த இதில் பெரிய இது என்னன்னா, வர சட்டமன்ற தேர்தலில் எதிரொலி. என்ன கேட்டால் தமிழ்நாட்டில் கூட முதல்ல உள்ளாட்சி தேர்தலை வச்சுட்டு அப்புறம் வரலாம். அது பண்ண மாட்டேங்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த அங்கே இருக்கிற பணம் இருக்குல்ல, கோயில் பணம், இதை எடுத்து கண்டபடி அவர்கள் பண்ணதெல்லாம் வந்து அங்கே பாதிச்சுது. சேம் அதே தான் இங்கே அறநிலையத்துறை தமிழகத்தில் எனக்கு என்னன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி விவகாரங்கள் பக்தர்களுக்கு பல விஷயங்கள் செஞ்சு கொடுக்காது, இவர்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறது, இது எல்லாமே நாளைக்கு விசாரணைக்கும் வரலாம். அது ஒரு வகையில் பக்தர்கள் கோபம் உண்டாகிட்டும் இருக்குது. தேனியில் ஒரு கோயிலாம், பாண்டியர்கள் காலத்தில் கோயில், அதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு இவ்வளோ தான் ஃபண்டு தருவோன்னு அறநிலையத்துறை குறைந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எல்லாம் வீட்டுக்கு வீடு பணம் போட்டு அந்த கும்பாபிஷேகத்தை பண்ணாங்களாம். அது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அந்த ஊரே கலந்துக்கிச்சான். எல்லா மதத்தவரும் கலந்துக்கிட்ட ஒரு பெரியதாக மாறிச்சான். அப்போ நீங்கள் அறநிலைத்துறை நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் அதை பண்ணோம் இது பண்ணோன்னு, அப்போ அந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறது 1000 காலத்துக்கான பழமையான கோயிலாகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் மாற்று சிந்தனைகள் உருவாகிட்டு இருக்குது. அதை கணக்கில் வச்சுக்காமல் எனக்கு என்னென்னு பண்ணுறது, நான் இப்படி தான்
எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு போகிறது எல்லாமே சிக்கலை உருவாக்குன்றதுக்கு கேரளா ஒரு உதாரணம். இதை பார்த்தும் நான் பாடம் படிக்க மாட்டோம், இது இன்ஜின் இல்லாத வண்டி, அது இதுன்னு நீ சுயபெருமை பேசியிருந்தீங்கன்னா எந்த வண்டி ரேஸில் ஓட போகுதுன்னு மக்களுக்கு தெரிய போகுது. கண்டிப்பாக. இதை தொடர்ந்து நீங்கள் இளைஞர்கள் பக்கம் வந்து இழுக்கிறது இல்லை கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. காங்கிரஸுமே அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. ஆனால் இன்றைக்கு பிஜேபியோட தேசிய லெவல் தலைவர் அவரை வந்து ஒரு யங்ஸ்டரை போட்டிருக்காங்க. நிதின், அவர் பேர் நிதின் நபீன் சொல்லிட்டு, பீகாரை சேர்ந்தவர். 45 வயது மட்டுமே ஆகிருக்குது. இதுதான் முதல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிற ஒரு விஷயமும். அதே நேரத்தில் பியூஷ் கோயல் அவர்களை வந்து தமிழ்நாடு தேர்தலுக்கு வந்து தலைவராக போட்டிருக்காங்க, பொறுப்பு இதை போட்டிருக்காங்க. இந்த மாற்றங்களை எப்படி பார்க்குறீங்க? நிதின் நபீன் வந்து சாதாரணமாக பீகாரில் ஒரு எம்எல்ஏவாக இடைத்தேர்தலில் ஜெயிச்சு, அதுக்கப்புறம் 4-5 தடவை எம்எல்ஏவாக ஜெயிச்சு, ஜன் மோர்ச்சான்னு அவங்களுடைய இளைஞர்களுடைய இதில் தேசிய லெவலில் ஒரு பொறுப்புலாம் வகித்தவர். இப்போ அங்கே இது சாலை போக்குவரத்து அமைச்சராக இருக்கார் பீகாரில். ஒரு பீகாரில் அமைச்சராக லோக்கலில் இருக்கிற ஒருத்தரை தேசிய லெவலில் செயல் தலைவராக கொண்டு வருதுன்றது இவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி வர்றது தான் மோடி அப்படி தானே கொண்டு வந்தாங்க. இப்படி வர்றது தான் உங்களுக்கு அடுத்து யார் லீடர் உருவாவாங்க பிஜேபிக்குன்றது தெரியும். கிரண் ரிஜிஜுலாம் உங்களுக்கு பெரிய அளவில் செயல்பட்டு இன்றைக்கி பார்லிமெண்ட்டு விவகாரத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. இந்த மாதிரி அவர்லாம் எந்த இது வடகிழக்கு மாநில சாதாரண ஒரு அந்த மாதிரி பலரை வந்து கொண்டு வந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி தான் இதுதான் வளர்ச்சி. அது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரம். நாளைக்கு நிபின் ஒரு பெரிய லீடராக மாறுவார். இப்போ அங்கேருந்து ராஜினாமா பண்ண சொல்லி இங்கே வேறு ஏதாவது கொண்டு வருவாங்க, அது மாதிரி பண்ணுவாங்க. இது இங்கே பியூஷ் கோயல் ப்ளஸ் 2 அமைச்சர்கள், அர்ஜுன் ராம் இன்னொருத்தர், ஏதோ ஒரு மோகல் இன்னொருத்தர். இவங்க வந்து ஏற்கனவே நான் சொன்னேன், இவர் அமித்ஷா வீக்லி ஒன்ஸ் இங்கே வர மாதிரி இருக்காருன்னு. நிர்மலா சீதாராமன் மறைமுகமாக அவங்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பியூஷ் கோயல்லாம் போடுறதுன்றது, பியூஷ் கோயல் ஏற்கனவே இங்கே கொஞ்சம் பரிச்சயமானவர் தான். அதனால் இவர்கள் முழு மூச்சோடு இறங்கிட்டாங்கன்னு இது பார்க்கலாம். நம்ம இவர்கள் உருட்டுற மாதிரி 65 சீட்டு 70 சீட்டு 75 சீட்லாம் கிடையாது. 45 சீட்டுக்கான லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது பேசி என்ன ஆகுதுன்றதை 2 பேரும் பேசி தீர்த்துக்குவாங்க. அதே மாதிரி மீண்டும் டிடிவி இன்றைக்கி ஒரு சூசகமாக சொல்லியிருக்காரு. அவர் அநேகமாக ஒன்றும் இல்லாமல் போக போகிறான்னு நினைக்கிறேன். அதாவது எதிர்கூட்டணி துரோக கூட்டணி இது ரெண்டும் கிடையாது. பிப்ரவரியில் எந்த கூட்டணின்னு சொல்லுவோம். அப்போ துரோக கூட்டணி எதிர்ப்பு கூட்டணி கிடையாது. டிவிக்கு போகிறேன்னா அர்த்தம் இல்லை. அதை தாண்டி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் அதிமுகவை தோக்கடிக்க போகிறீங்களா திமுக தோக்கடிக்க போகிறீங்களான்னு. அது நான் பல முறை சொல்லியிருக்கேன். நான் இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சியோட தலைவர்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதனால இப்போ வரைக்கும் நான் வாய் திறக்க முடியாதுன்னு சொல்லி, எப்போ போன வரைக்கும் நீ சொல்லிட்டு இருந்தீங்களா எடப்பாடியே தான் தோக்கடிக்க போகிறேன்னு சொல்லி, நீ ஏன் சொல்லலை? இது ஒன்று. இப்போ டிவிக்கு போகிறோன்ற மாதிரி ஒரு மாதிரி சூசகமாக சொல்கிறார். இவருக்கு என்ன பயம்னா, டிவிக்கு அங்கே போயிடுச்சுன்னா, நீ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்ச கம்பெனி அங்கே போயிடுச்சுன்னா அந்த பயங்கமாக அவருக்கு இருக்குது. அண்ணாமலையை வச்சு சொன்னல அண்ணாமலையில் கொடுத்து இது பண்ணுற பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அதனால் டிமாண்டை க்ரியேட் பண்ணி அது நீ என்ன பண்ணாலும் எடப்பாடி முடிவு பண்ணுறது தான். அதனால் வேறு எதுவும் சாதிக்க முடியாது. அவர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை காட்டணுன்றதுக்காக சின்ன விஷயம் கூட செதறக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. இந்த பாதரசம் சின்ன சின்ன பீஸ் இருக்கும், அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா ஒன்றாயிடும். அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு நான் தயாராக இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வரலாறு சில பேரில் தூக்கி வெளியில் போட்டுரும், தப்பாக முடிவெடுக்கிறவங்கள. வைகோ போன்றவர்களாம் உதாரணம். அதனால் அதுதான் போய் நடக்கும். பாஜக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரொம்ப கவனமாக, நேற்று நீங்கள் முதல்வர் பேச்சை கவனிக்கணும். ஆமாம். அமித்ஷா எந்த வகையில் வந்தாலும், சங்கி படையை கூட்டு வந்தாலும் மாறணும். இது பேர்லாம் முதல்வர் இந்த மாதிரிலாம் பேச மாட்டார், பேச வைக்கிறாங்க. சங்கி படை அந்த படைன்னு. இன்னொன்று அவர் சொல்கிறாரு, தமிழகம் மட்டும்தான் இந்தியாவிலேயே இவர்கள் எதிர்க்கிறாங்கன்னு. இந்தியா கூட்டணி இருக்கிற தலைவர்கள் எல்லோரையும் கேவலப்படுத்துகிறாரு. உண்டா இல்லையா? குறிப்பாக ராகுல் காந்தி கேவலப்படுத்துகிறாரு. இன்னொன்று பாருங்கள், அப்போ அகிலேஷ் யார், மம்தா யார், பினராயி விஜயன் யார், உங்களை ஊருக்கு கூட்ட வச்சு பிரச்சாரம்லாம் பண்ண வச்சா அகிலேஷ் யாதவுக்கு இப்படி ரேவந்த் ரெட்டி யார், பீகாரில் நினச்சி பாருங்கண்ணே. நீங்கள் அவர் தான் முதலமைச்சராக வருவான்னு சொன்னீங்க. நாங்கள் ஒருத்தர் தான் பிஜேபி எதிர்க்கிறோன்னு சொன்னால் என்ன கணக்கு உங்க அதை? நாளைக்கே ஏடிஎம்கே நாங்கள் தான் கூட்டணி வச்சுக்கோங்க இருக்கிற பிரச்சனை. இவங்க வந்து அன்போடு வந்தால் அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தால் எதிர்ப்போம். இந்த பேச்சு இது எல்லாமே மேடைக்கு அப்படியே இதுவும் வாழும் பெரியார் இந்த மாதிரி சொல்கிறதுலாம். என்னோட கேள்வியும் அதான் இருந்துச்சுண்ணே. இளைஞரணியோட வடக்கு மண்டல மாநாடுனே 1.5 லட்சம் பேர் கலந்துக்கிட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க.
அதில் முதல்லேருந்து நம்ம ஒரு விஷயத்தில் ஆரம்பிக்கலாம்னா அண்ணன் ஏவல் அவர்கள். அவர் தான் நிகழ்ச்சியோட ஏற்பாட்டாளர் அந்த மாவட்டத்தில் நடந்ததுனால. பையன் ஒரு பையன் எங்களுடைய 3ஆம் பெரியார் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த டப்புன்னு போட்டு உடைச்சிட்டாரு உதயநிதி அவர்களை. இதுக்கு மேலே உதயநிதி அவர்களை பாராட்ட முடியாதுங்கிறதுக்காக சொன்னதா, அல்லது வந்து கலைஞரை மறந்து இப்போ பெரியாரே வந்து திமுக கையில் எடுத்து கொண்டு இருக்கிறதா? அதாவது நீ என்ன புகழ்ற, இப்போ நான் புகழ்றேன்பான்ற மாதிரி 3ஆம் கலைஞர் சொன்னாங்க, இப்போ 3ஆம் பெரியார். பெரியாருடைய பல விஷயங்கள் அவர் வாழ்நாள் பூரா பாடுபட்டது, அவர் பேசுனது, அவர் படித்த புத்தகங்கள், அவருடைய பேச்சு ஆற்றல், இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொஞ்சமாவது ரிலேட்டாக இருக்குன்னா சரி இவரை சொல்லலாம். சனாதனால என்னன்னு தெரில, அவருக்கு எழுதி கொடுத்ததை பேசிட்டு இப்போ வழக்கு வாங்கி சுற்றிட்டு இருக்காரு. சமஸ்கிருதம் பற்றியும் ஒன்றும் தெரில, எனக்கு என்னன்னு பேசிக்கிட்டு அதுக்கும் வழக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிறவரை ஆழ்ந்து படித்து பெரிய அளவில் விவாதம் நடத்தின பெரியாரோட கொண்டு போய் ஒப்பிட்டா என்ன சொல்கிறது? நீங்கள் அடிமையாக இருங்க, அதான். ஆனால் பெரியாரை ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்றதான் கேள்வி. இளம் பெரியார், மூன்றாம் பெரியார் சொல்ல, இளம் பெரியார் எங்களுக்கு இளம்பெரியார் 2ஆம் பெரியார் இப்போ யாருன்னு கேட்டுருவாங்க, அதனால் அது கஷ்டம். இளம் பெரியார்னு என்ன கேட்டால் கலைஞர் கூட அந்த நாத்திக கருத்துக்களில் உறுதியாக இருந்தான்னுவாங்க, அப்புறம் தான் மஞ்சள் துண்டாதுன்னுவாங்க. ஆனால் இவர் அதெல்லாம் கிடையாது, நான் கிறிஸ்துவர் என்பதில் பெருமை கொள்கிறேன். அப்புறம் எப்படி இப்போ வீரமணிக்கு கோவம் வரப்போகுது, நீ எப்படி இந்த ரைட்ஸாக இருந்தால் அவர் கொடுத்த 4 கொடுத்துருக்கணும் நியாயப்படி பார்த்தா அப்படின்னு. என்னன்னா இவர்கள் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்களை கூட வச்சுக்கிட்டு சுற்றுறதெல்லாம் வச்சுக்கிட்டு புகழ்றன்ற பேரில் கண்டபடி தான் இன்றைக்கி இவர் நாஞ்சில் சம்பத் சொல்கிறார்ல, எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு எம்ஜிஆராக விஜய் உருவெடுத்திருக்கிறார். அப்படி எந்த வகையில் எம்ஜிஆர் கூட நீங்கள் ஒப்பிடுவீங்கன்னு கேட்டால் எதை சொல்ல முடியும்? சினிமாவை தவிர எம்ஜிஆர் பண்ண உடற்பயிற்சி சொல்ல முடியுமா? எம்ஜிஆருடைய மனித நேயத்தோட கம்பேர் பண்ண முடியுமா? எம்ஜிஆருடைய தயால குணத்தோட ஒப்பிட முடியுமா? எம்ஜிஆருடைய அரசியல் அறிவோடு ஒப்பிட முடியுமா? எம்ஜிஆருடைய எல்லாருக்கூடையும் அவர் கலந்து ஆலோசித்து பண்ண அதோடு ஒப்பிட முடியுமா? எம்ஜிஆருடைய தலைமை பண்போடு ஒப்பிட முடியுமா? இல்லை சினிமாவில் எம்ஜிஆருக்கு இருந்த ஆழ்ந்த அறிவு, நாலேஜி அதோடு ஒப்பிட முடியுமா? இல்லை எம்ஜிஆர் சினிமாவில் சொன்ன நல்ல கருத்துக்கள், நல்ல பாடல்கள், எதோட ஒப்பிடுவீங்க? ஒன்று எம்ஜிஆர் அரசியலில் சினிமாலேருந்து வந்தார், இவர் சினிமாலேருந்து வந்துக்கிறாரு. ஆனால் எம்ஜிஆர் கூட சினிமாலேருந்து வந்து திமுகவில் 20 வருஷம் இருந்துட்டு தான் வெளியில் வந்து கட்சி தொடங்குறாங்க. நீ ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டு உனக்கு அரசியலே தெரியல. இதை மாதிரி தான் இவர் எம்ஜிஆர், அவர் பெரியார். காலத்தின் கேட்டவன காமராஜர் தான் யாருன்னு தெரியல, குடிச்சிருந்தா தெரிய வரும். இதை தொடர்ந்து உதயநிதி அவர்களோட பேச்சு, துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி பேசுனது என்னன்னா, இங்கே வந்து 1 லட்சம் பேர் இல்லை 1 கோடி பேருக்கு மேலே இங்கே கூட்டம் கூட்ட முடியும், ஆனால் அந்த கூட்டம் யாருக்கு கட்டுப்பட்டு அறிவார்ந்து சார்ந்த கூட்டமாக இருக்கோ அந்த கூட்டம் தான் வந்து நிலச்சி நிற்கும், அந்த கொள்கைகள் தான் வந்து போய் மக்கள்கிட்ட போய் சென்றடையும் அப்படின்னு மறைமுகமாக விஜய் அவர்களை சாடினது. ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே வந்து விஜய் அவர்களை மறைமுகமாக சாடிட்டே இருக்கிற ஒரு விஷயங்கள் பார்த்துட்ருக்கு. வானவில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உதாரணமாக சொல்லியிருக்கிறாரு. இது போன்ற விஷயங்களை உதயநிதி வந்து விஜய் அவர்களை மீண்டும் மீண்டும் சாடுறதுக்கு என்ன காரணம்னா, வானவில்ல ஒரு சூரியன் வச்சு தான் வருது, அதுதான் அறிவியல். அது இளைஞனி கூட்டமா அப்படிதான் சொல்கிறாங்கண்ணே. நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். மேடையில் அண்ணன் ஐபெரியசாமி உட்காந்துருந்தார், துரைமுருகன் அண்ணன் உட்காந்துருந்தார், அப்புறம் கேனர் இருந்தாப்புல, ஸ்டாலின். அது ஒரு சிம்மாசனம் வேறு. அது பார்த்தீங்களாண்ணா? படையப்பா படம் ரீரிலீஸ் பண்ணி காமிச்சாருங்க தலைவர். அதனால் இவர்கள் அதை மேடையில் விட்டுருங்க. மேடையில் இளைஞர் ஏன்னா நான் என்ன கேட்குறேன், இளைஞரணி நிர்வாகிகள் யாராவது இருந்தாங்களா மேடையில்? ஜோயல் இருந்தார், அவரா எல்லாருமே ஜோயலுக்கு சேர் போட்டு உட்கார வச்சுருந்தாங்களான்னு கேட்குறேன். பின்னாடி உட்காந்துருந்தாருண்ணே, ஜோயல் பின்னாடி உட்காந்துருந்தாரு. முன்வரிசையிலேருந்து யாருமே இளைஞர் கிடையாது. வாலிபர் சங்க கூட்டம் நடக்கும், இல்லை மற்ற கூட்டங்கள் நடக்கும், பாருங்கள் யார் உட்காந்துருப்பா, தலைவர்கள் எங்கே உட்காந்துருப்பாங்க? எங்கே வந்துருவோம்? கீழே உட்காந்துருப்பாங்க. கரெக்டு, அவங்க தான் பேசுவாங்க. இது ஒன்று. தலைவர் முக்கியமான இப்போ ஸ்டாலின் மட்டும் ஏற்றுவாங்க, அவர் பேசுவார், அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று மற்ற நிர்வாகிகள் எங்கே? ஒருத்தரைங்க அக்கா கனிமொழி காணும், அண்ணன் திருச்சி சிவா அவர்களை காணும். இந்த 2 பேரும் மாநில துணை பொதுச்செயலர். நேரு வந்துட்டாங்கன்னா கனிமொழி வரமாட்டாங்க, சிவா வரமாட்டாங்க. அது ஒரு கூத்து வச்சிங்களேன். நானா கேட்குறேன், இது இளைஞரணி நிர்வாகிகள் உட்கார வைக்கல, ஏதாவது தீர்மானம்? ஒன்றுமே இல்லையே. அவ்வளோ பெரிய இது போடுறீங்க மாநாடு. முதல் முறை நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சேலம் மாநாட்டில் கூட தீர்மானம் போட்டிருந்தா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம், சேலம் மாநாட்டில் கூட இப்போ தீர்மானம் போட்டதாக பார்க்கப்படுது. ஆனால் இது தீர்மானம் இல்லாமல் நீங்கள் சொன்னதுக்கு ஆமாம் தீர்மானம் கூட போடலாம். இந்த தடவை தாவேக்காவுக்கு காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா திமுக? அவங்க என்ன மெசேஜ் கொடுத்தீங்க? இன்னொன்று, எதிரில் உக்காந்தவங்களாம் இளைஞர்களா? அதுவும் இல்லை. 50 வயசு 60 வயசு ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டு இருந்தது எல்லாமே 45 வயசுக்கு மேலே தான்.
நீங்கள் நான் என்ன கேட்குறேன், தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் சொல்கிறீங்க அரசியல் படுத்தப்படல அதுன்னு. அங்கே வர்றது தானே இளைஞர் கூட்டம். ஆமாம். விஜய்க்கு வர்றது தான் இளைஞர் கூட்டம். பாருங்கள், ஃபுல்லாக இளைஞர்கள் இருக்கிறாங்க. நான் ஒன்றும் துட்டு கொடுத்துலாம் கூப்பிடல. அவங்க வர வைக்கிறாங்க. அது நீங்கள் ஒவ்வொரு சேருக்கும் 1000 ரூபாய்க்கு மேலே உள்ள பொருட்கள் பார்த்தீங்களா? ஆமாம். மிச்சர் பொறிக்கிறது அது இதுன்னு பாதி பேர் அதை எடுத்துக்கிட்டு செவருக்கு வச்சு தப்பிச்சு ஓட்டலாம். பார்த்தீங்களா? பேச ஆரம்பிச்சேன்னு கிளம்பிட்டான். நம்மளுக்கு பேக் வந்துச்சுடா கிளம்பிடான்னு. இது இவ்வளோ இந்த மாநாடுடைய செலவுலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். இந்த மாநாட்டுக்கு கொண்டு வந்து அடித்தா அந்த ஏரி பக்கத்தில் அந்த ஏரி எடுத்துகிட்டு வந்த மணல் நிரப்புனது, பிரியாணி பண்ணது, பல விஷயங்கள் இருக்குது. இதில் கம்பனை ஒரு இதாக காமிக்கணுன்ட்டு ஏவா வேலு தன் மகனை அடுத்த எம்எல்ஏக்கு ஒன்று. ரெண்டாவது, இந்த மாநாட்டில் நீங்கள் என்ன பேசுனீங்க? என்ன அறிவார்ந்த விஷயம்? அதிமுக திட்டத்தை தாண்டி என்ன பண்ணீங்க? அதுவுமே புதுசு இல்லையேண்ணே. இன்னைக்கு வந்து புதுசாக அந்த கார் மேட்டர் சொல்லியிருக்காரு. இவர் யாரோ பேட்டரி இன்ஜினுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் சொல்லி. இப்போ பார்த்தா இன்னைக்கு இவி வண்டிக்கெல்லாம் இன்ஜினே கிடையாது. ஆமாம். அப்போ பேட்டரி வச்சு தான் ஓடுது. என்ன செய்ய போகிறாரு அவர், என்ன பேச போகிறாருன்னு தெரில. இவி வண்டி இருக்கிற காலத்தில் இன்ஜின் பற்றி பேசிட்டு இருக்கு. என்னத்தை சொல்லணும்? ஏன்னா பேட்டரி இருந்தால் போதும். ஆமாம். மோட்டர் இருந்தால் போதும். அது வாட்டில் ஓட ஆரம்பிக்கும். அதனால் இது அதில் மேட்ரு. நீங்கள் நேற்று இந்து இதை மறுபடியும் நான் சொல்கிறேன், அதிமுக எந்த காலத்திலையும் வீழ்ச்சி அடைந்த சக்தியாக இல்லைன்னு இந்து இன்னைக்கு மாற்றுது. இந்துவில் ஒரு டிஎம்கே ஆதரவு ஆட்கள் கண்டபடி எழுதி போக இப்போ இந்து தன்னுடைய நிலைப்பாட்டை அப்படியே மாற்றுது. அந்த ஆர்கேன்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு, தூக்கி போட்டு மேய்ச்சிருவேன், செருப்பால் அடிப்பேன்லாம் பேசினார்ல, யார விஜய் பத்திரிகையாளர். அவர் வந்து பேசுகிறாரு, 2021 அதிமுக ஒன்றும் வீழ்ந்து விடலையே. நீங்கள் இதில் 2019 இதுவும் பண்ணால் 66 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வித்தியாசமே 15 லட்சம் வாக்குகள் தான். ஆமாம். 5% தான் தோற்று போகிறாங்க அப்படின்னு பேசுகிறாரு. இவ்வளோ நாளாக பேசலை, பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் தன்னோட யூடியூப் பேஜ்லேயே அவர் பேச ஆரம்பிச்சு. அவரும் அதை மென்ஷன் பண்ணுறாரு. ஒவ்வொருத்தரும் இதை பேசுகிறாங்க. நம்ம வருஷக்கணக்காக பேசிகிட்டு இருக்கிறோம். இவர்கள் இப்பொழுது குரலை மாற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்து நேற்று ஒரு கட்டுரை வந்திருக்கு, டி ராமகிருஷ்ணன் எழுதியிருக்காரு. விஜய் ஒரு முக்கிய சக்தியாக இருப்பார், 1 கோடி வாக்குகளில் பிரிக்கிறதுக்கான இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளும் சொல்கிறோம், மறுக்கல, ஸ்பாய்லராக இருப்பான்னு தான் நம்மளும் சொல்கிறோம். ஆமாம். அப்போ விஜய் எங்கே போகிறாரு? விஜய் இந்த சைடு போனார்னா எதிரணி அவ்வளோதான்றதை அவர் சுட்டி காமிக்கிறார். அதிமுக என்ன சொல்கிறாருன்னா, எந்த காலத்துலேயும் அது பெரிய அளவில் வீழ்ச்சியெலாம் சந்திக்கலை. அது வீழ்ச்சியை சந்திக்குது, ஆனால் அவ்வளோ பெரிய 2024 பெரிய பாதிப்புலாம் வரல. அதுக்கு இவங்க சொல்கிறபடிலாம் பெரிய தோல்வியெலாம் அடையலைன்றாங்க. அதான் யதார்த்தம். நீங்கள் அதிமுக அதனுடைய பிரதான வாக்குகளை இழக்கலை. லைட்டாக ஒரு சர்க்கிள் வரும், மறுபடியும் எந்திரிச்சிருவாங்க. ஆனால் திமுக பார்த்தீங்கன்னா அடி விழுந்துச்சுன்னா அந்த அடி வாங்கும் ஒவ்வொரு தடவையும். இப்போ வந்து இவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க, இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க, நாங்கள் தான்ன்றாங்க. ஆனால் ஒவ்வொரு விவகாரத்துலேயும் பொதுமக்களுடைய எதிர்ப்பை சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வெளியே தெரியாமல் இவர்களுக்குள்ளேயே இவர்கள் திருப்தி அடைஞ்சிக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இன்ஜின் இல்லாத காரு, அமித்ஷாவுடைய அடிமைகள், புது அடிமை, பழைய அடிமைகள். புரியுதா? புது அடிமை அங்கே போச்சுன்னா என்னத்துக்காக தெரியும். புது அடிமை அப்படி இப்படி டைலமாவில் இருக்குது. அடிமை சங்கிலி புது அடிமை அங்கே போச்சுன்னா கதையே உங்களுக்கு கந்தல். அப்போ பேசுறதுன்னு என்னவா எனக்கு என்னன்னு பேசுறது. இன்றைக்கி அவர் பதிலடி கொடுத்துருக்காரு உதயகுமார். ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணால் இதுவாக பண்ணுங்கள், கண்டபடி நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதான் இன்றைக்கி அவருடைய நிலைமை. அதனால் அந்த இளைஞரணி கூட்டம், எழுச்சி மிக கூட்டம்லாம் கிடையாது. உண்மை கிடையாது. ஒரு இது நடத்தணும்னு நடத்தி பேருக்கு நடத்தி முடிச்சிட்டாங்க. சரிண்ணே. இறுதியாக அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார்ண்ணே, நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2ஆம் உலகப் போரில் வந்து அந்த விஷயத்த எனக்கு 2ஆம் உலகப் போரில் ஹிட்லரை எதிர்த்து நின்னது சோவியத் யூனியன். அது என்ன ஸ்டாலின் கிராடு அப்புறம் தான் உருவாச்சு. லெனின் கிராடு தான் முதல்ல இருந்துச்சு. ஸ்டாலின் வந்து ஏன் ஃபேமஸ் ஆனார்னா 2ஆம் உலகப் போரில் தான் ஃபேமஸ் ஆகுறாரு. ஆமாம். ஏன்னா ஸ்டாலின் ஒரு மனிதர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம தலைவர் முதல்வர் ஸ்டாலின் இல்லைங்க, அந்த தெளிவுபடுத்திடுவோம். அந்த பாசிசத்தை ஒழிச்சது ஸ்டாலின் தான், ஜோசப் ஸ்டாலின். அன்னைக்கு சோவியத் யூனியன் இல்லைன்னா 3 கோடி பேர், ஒரு வீட்டில் ஒருத்தர் 2 பேர் செத்து போயிட்டாங்க அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில். அன்றைக்கி எல்லா முதலாளித்துவ நாடுகளும் நைஸாக நேச நாடுகள்னு ஒரு அறிவு வச்சுக்கிட்டு இவரை எதிர்க்க பயந்துக்கிட்டு திருப்பி விட்டாங்க. ஆமாம், சோவியத் யூனியன் நோக்கி. சோவியத் யூனியன் போலந்து மற்ற நாடுகளோட ஒப்பந்தம் போட்டு சின்ன நாடுகள் ருமேனியா இவங்கெல்லாம் உங்களை அடித்தா நான் வரேன், என்ன அடித்தா நீங்கள் வாங்க, அவங்கள அடித்தா அவங்க எப்படி வருவாங்க. இருந்தாலும் அவங்கள அடித்தா அவங்க தாண்டி தான் உள்ளே வரணும். போட்டால் யாரும் ஒத்து வரல, பயப்படுறாங்க.
கடைசியில் அவன் போலந்து ருமேனியா எல்லாத்தையும் அடிச்சு உள்ளே வர்றாப்புல. வந்தால் கம்முன்னு விட்றாங்க. பெரும் ஆபத்து. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, அனாக்கிரமிப்பு ஒப்பந்தம்னு ஒன்று போடுறாரு. யார் கூட? ஹிட்லர் கூட. ஹிட்லர் கூட. அப்போ உலக நாடுகள்லாம் பார்த்தியா அயோக்கிய பசங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அவர் போட்ட ஒப்பந்தம் ரொம்ப உஷாராக போட்டார். என்னென்னா, நீ என்ன தாக்கக்கூடாது, நான் அவனை தாக்க மாட்டேன் அப்படின்னு. என்னென்னா, அந்த ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. எல்லா தொழிற்சாலைகளும் ஆயுதங்களை தயாரிக்க இது பண்ணுறாங்க. ஆமாம். போரும் புனர்ஜென்மம்னு ஒரு புக் இருக்கும், அதெல்லாம் படித்து பார்த்தா தெரியும் இவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாங்கன்னு. அது ஆயுதங்களை தயாரிக்கிறதாக மாற்றிட்டாங்க முழுசாக. அதற்கு பிறகு ஹிட்லர் எல்லாரையும் அடிக்கிறான், அந்த ஒப்பந்தத்தெல்லாம் மீறுறான். மீறிட்டு உள்ளே வந்து அடிக்கிறான், இவங்களையும் தாக்குறான். ஒரு 6-8 மாதம் உள்ளே விட்றாங்க. அடித்து பல இடங்களை பிடிச்சிட்டு உள்ளே வரான். அதற்கு பிறகு கடுமையான குளிர் ஆரம்பிக்குது. அந்த குளிர் இவனுங்க தாங்க முடியல. அதற்கு பிறகு இவர்கள் அடித்து காலி பண்ணி எல்லா நாடுகளையும் மீட்டு பெர்லின் இதுக்குள்ளேயே நுழையிறாங்க, ஜெர்மனுக்குள்ளேயே. அப்போ இவங்க நைஸாக வந்துக்கிட்டு இவர்கள் பக்கத்தில் நாடெலாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே இந்த ஒரு காட்ஸ் மஸ்ட் பி கிரேசின்னு ஒரு படம் வரும். அதில் உண்மையிலே ஒரு ஹீரோவை பார்த்தீங்கன்னா காமெடி பீஸ் ஆப்பான். அவன் எது பண்ணாலும் காமெடியாக மாறிடும். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கொள்ளையர்களை பிடிப்பான். ஒருத்தன் இந்த பந்தா பார்ட்டி எல்லாம் முடிஞ்சோன்னா அவன் இவன்ட்டு துப்பாக்கியை பிடிங்கிட்டு எல்லாத்தையும் ஓரங்கட்டணும். ஹீரோயின் வரும்போது இவன் பிடிச்ச மாதிரி ஒரு சீன் வரும். அந்த மாதிரி இவங்க வந்து அடிச்சுக்கிட்டு பெர்லினில் பாதியை இவங்க வந்து பிடிச்சிக்கிட்டு ரெண்டாக பிரியுது, கிழக்கு ஜெர்மன் மேற்கு ஜெர்மன். ஒன்று முதலாளித்துவ நாடு, ஒன்று சோசியலிச நாடுன்னு. இது வந்து 90கள் வரைக்கும் இருந்தது. இந்த மாதிரி அன்னைக்கு அவர் இல்லைன்னா பிரிட்டன்லாம் நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்க மாட்டான். ஏன்னா அவ்வளோ அடி பிரிட்டனுக்கெல்லாம். பிரிட்டனையும் சேர்த்து பிடிச்சி நம்மளையும் நாஜி சத்துக்கில பாசி சத்துக்கில நம்மளை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த வகையில் காப்பாற்றினதுன்னா அவங்க. அதற்கு பிறகு தான் ஸ்டாலின் கிரேடு வருது. ஸ்டாலின்கே அப்போ தான் பேர் இந்த உலகத்தை மீட்டவர்ன்ற மாதிரி ஒரு இது. 49 வரைக்கும் 44லேருந்து 49 வரைக்கும் அந்த வார் நடக்குது. 39லேருந்து 45 அந்த வாரம் 5 வருஷம் நடக்குது, முடிவுக்கு வருது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் 53ல் ஸ்டாலின் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் தான் 53ல் பிறந்த நம்ம ஸ்டாலின் பிறகுறாரு. அதனால் ஸ்டாலின் கிரேடு இந்த மாதிரி அவன் எங்கேருந்து எழுதி கொடுக்குறான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஸ்டாலின்னு பேர் வந்தோன்னே ஏன் அதையே இன்னும் இப்படி சொல்ல வேண்டியதானே? 53ல் ஒரு உலகை காத்த ஸ்டாலின் மறைந்தார், அவர் மறைந்தவுடனே நம்முடைய ஸ்டாலின் பிறந்தார், இன்று அவர் பாசிசத்துக்கு எதிராக இப்படியே விட்ட வேண்டியதானே? என்னெல்லாம் கேட்டால் நல்லா எழுதி தருவேன் நான். இப்போ அதை அடுத்ததுல பேசுவாங்க நினைக்கிறேன். பேசுகிறாங்க. அப்போ நம்மளாம் சொல்லுவாங்க நீங்கள் தான் எழுதி கொடுத்துருக்கீங்க. அதனால் இந்த மாதிரி பேசணுன்றதாக ஏதாவது ஒன்று பேசிட்டு இது பண்ணுறேன். முதல்வர் அவரோட பேச்சில்ண்ணே ஒரு விஷயம் பார்க்கப்படுது என்னென்னா, கொள்கை எதிரி நம்ம ஆட்கள் ஃபுல்லாக இப்போது தம்பி உதயநிதியை பார்த்து மோஸ்ட் டேஞ்சரஸ் கை அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்பண்ணே. அது எந்த வகையில்? அது இன்பநிதியாக மோஸ்ட் டேஞ்சரஸ் கையாக மாறிடுவார். ஏன்னா இவங்க எல்லாருமே அச்சுச்சோ பயங்கரமானவர் ஆச்சு அப்படின்ற மாதிரி, அச்சுச்சோ அவரா பயங்கரமானவர் ஆச்சுன்னு ஸ்டாலின் வந்தோன்னு சொன்னாங்க. அந்த பயங்கரத்தை தான் பார்த்தோம். ஒரு அதிகாரி பயப்பட மாட்டேங்கிறான். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அனுப்புனா எனக்கு என்னென்னு அனுப்புகிறான். அனுப்புனது மட்டும் இல்லை தலைவரை, நம்மளை வஞ்சிச்சுன்னு சொல்லுங்கள் தலைவரை அப்படின்னு, தமிழகத்தை வஞ்சித்து விட்டார்கள் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஜாலி அப்படின்ற மாதிரி இருக்கிறான். நம்ம என்ன பண்ணாலும் தலைவருக்கு தெரியவே தெரியாது, எதாவது மாற்றி விட்டுடலாம், தலைவரை போய் புகழ்ந்தான் வச்சுக்கிங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு எனக்கு என்னென்னு இருக்காங்க. அந்த மாதிரி அடுத்த டேஞ்சரஸ் இவர். ஏன் டேஞ்சரஸ் சொல்கிறேன்னா, அவரே அப்பாவை ஏமாற்ற பார்க்குறியா, சாவடிச்சிருவேன், ப்ராஜெக்ட் போட்டு ஒழுங்காக அனுப்பாமல் தமிழகத்தை வஞ்சி நீ என்னடா வேலை செஞ்சீங்க அப்படின்னு கேட்கணும். ஆமாம், இவரும் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆகுறாரு. அதனால் அந்த வகையில் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின். நான் டேஞ்சரஸ், என் பையன் மோஸ்ட் டேஞ்சரஸ்ங்கிற மாதிரி அப்படிப்பானே. அது தொடர்ந்து அவர் சொன்ன விஷயம் நீங்கள் நம்ம முதல்ல பேசின ஒரு விஷயம் தான். அமித்ஷா அவர்கள் வந்து பீகாரில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறாரு. அவர் இங்கே வந்துட்டு இதை பேச சொல்லுங்க, இங்கே வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது, தமிழகத்தை வந்து எந்த வகையிலும் காவி படைகள் வந்து ஆட்கொள்ள முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. மீண்டும் மீண்டும் வந்து அமித்ஷா அவர்களை இங்கே வந்து பெரிதாக ஒரு போட்டியாக கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன? சாதனைகளை சொல்கிறதுக்கோ இல்லை வேற எதையாவது சொல்லி கேட்கறதுக்கோ இங்கே எதுவுமே இல்லை. அதை பற்றி லைட்டாக நேற்று பேச ஆரம்பிச்சாருன்னு, மகளிர் உரிமை தொகையை பற்றி பேசினாரு, விடியல் பயணத்தை பற்றி பேசினாரு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தா அதை அப்படியே நின்று திருப்பி டாப்பிக்கே மாறிட்டு ரெண்டு தாங்க சொல்ல முடியும். நான் முதல்வன் திட்டத்தை பற்றி பேசினாரு, அதோட அப்படியே இந்த காலை உணவு திட்டம். இதைத்தான் இப்போ காலங்காலமாக பேசிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது பெருசாக சொல்லுங்கடா. ஒரு திட்டமே கிடையாதுங்க, இது ஒரு இது, அது திட்டம்லாம் கிடையாது. இது ஒன்று. அமித்ஷா இங்கே கால் ஊன்றான்றது அவங்களுக்கு தெரியுது. அதனால் அமித்ஷா வந்தாலும் சரி, சங்கி படையே கொண்டு வந்தாலும் சரி. இன்னொன்று பாருங்கள், தமிழகத்தில் கால் ஊன்றதுக்கு நீங்கள் வர்றீங்கன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே மீண்டும் ஏடிஎம்கே கவர்மெண்ட் வர்றதுக்கான வேலை தான் போகுது. அதில் அடிஷ்னலாக இவர்கள் அந்த பலனை பாஜக பெறும். ஒரு 20 சீட்டு வருதுன்னா டபுள் டிஜிட்டில் சட்டமன்றத்தில் நுழைவாங்க. ஆனால் இவர்கள் சொல்கிறது என்னென்னா, பாஜக ஆட்சியை கொண்டு வர பார்க்குறாங்க.
இது எதுக்குன்னா போட்டி மதவாதத்துக்கும் எங்களுக்கும்ன்ற மாதிரி காமிக்கிறாங்க. மீண்டும் அந்த இது வந்து ஜனங்க ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நான் இன்னொன்று சொல்கிறேன், திருமாவளவன் சொன்னதான் சொல்கிறேன். அதிமுகவை ஒரு மதவாத கட்சியாக இவர்கள் மாற்ற முயல்கிறார்கள், சித்தரிக்கிறார்கள்ன்றதுக்கு பதிலடி தான் திருமாவளவன் பேசுறது. மதவாத கட்சி இல்லை, அவர்களுக்கு மாறுபட்ட சிந்தனை இருக்குது. அவர்கள் கூட்டணியில் தான் இருக்காங்க தவிர அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லைன்றாங்க. இன்னொன்று, நாளைக்கே ராமதாஸ் ஐயாவை கூட்டணிக்குள்ளே இழுத்தாங்கன்னா, ஒருவேளை பிரச்சனை வருதுன்னா அதிமுகவுக்கு போவதற்கும் திருமாவளவன் தயங்க மாட்டார். அண்ணன் மட்டுமா கட்சியோட? அது அந்த நேரத்தை பொறுத்து. அண்ணன் போயிட்டு வாங்கினேன்ட்டாங்கன்னா முடிஞ்சுது கதை. அப்போ திருமாவளவன் விசிக்கு அங்கே போகுதுன்னா அப்போது இதே வார்த்தை சொல்லிடலாம், எங்களுக்கு நாங்கள் அதிமுக கூட இருக்கிறோம், அவர்கள் இன்னும் மதவாத கட்சி கிடையாது, நான் அன்றே சொன்னேன்ட்டு போயிடலாம். அப்படி ஒரு பார்வையும் நம்ம பார்க்கணும். இவர் இந்தியா கூட்டணியிலேருந்து எல்லாரையும் கேவலப்படுத்திட்டு நாங்கள் மட்டும்தான் பாஜக எதிர்க்கிறோம், தமிழகம் மட்டும்தான் எதிர்க்குதுன்னு இவர் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காரு. அதனால் இந்த மாதிரி முரண்களுக்கு நடுவில் இப்போ பாருங்கள், இன்றைக்கி கிருஷ்ணகிரியில் பரிதா நவாப் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவர் ஆதி காலத்து திமுக கட்சிக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, மாவட்ட செலவு இருந்திருக்காரு. அவர் முன்னாள் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், எம்எல்ஏ இருந்தாரா ஞாபகம் இல்லை எனக்கு. அவரை ஆனால் பெரிய செல்வாக்குள்ள வரணும். அவரை நேற்று வந்த ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் மதியழகனுக்கு மரியாதை கொடுத்து முதல்ல செங்குட்டுவனை காலி பண்ணுறாங்க, அடுத்து இவரை காலி பண்ணுறாங்க. அவரை அமைச்சர் லெவல் கொண்டு போகிறாங்க. மதியழகன் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு உண்டு கிருஷ்ணகிரியில். இதில் அவர் வந்து பெரிய ஆதிக்கம் உள்ளவர். யார்? சக்கரபாணி, கேஎன்ஆர், இன்னும் மேலிடம் வரைக்கும் அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது, பெரிய பணபலம் படைத்துவார். அதுக்கு முன்னாடி ஒரிஜினல் கட்சிக்காரரான நவாப் போன்றவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. மோதி மோதி பார்த்து கட்சியை விட்டே அவரை நீக்கிறாங்க. ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சு கட்சியை விட்டே நீக்கிறாங்க. அப்புறம் அவர் தன்னை நிரூபித்து கெஞ்சி கூத்தாடி வர்றதுக்கு ட்ரை பண்ணி இப்போ தான் ஒரு 4-5 மாதம் முன்னாடி தாங்க மீண்டும் கட்சிக்குள்ளே வந்தார். வந்து வேலை செஞ்சு எதாவது பண்ணலான்ற நேரத்தில் தான் பரிதாவையும் சேர்த்து நகர்மன்ற தலைவர்லேருந்து அதிமுக, அதாவது நீ இவ்வளோ பேசிக்கிட்டே அதிமுக கவுன்சிலர்லேயும் சேர்த்துக்கிட்டு இவங்களை தோக்கடிக்கிறாங்க, சொந்த கட்சிக்காரங்களே தோக்கடிக்கிறாங்க. இது தலைமைக்கு இதை பற்றிலாம் தெரியவே தெரியாது. இரும்புக்காரம் மோஸ்ட் டேஞ்சரஸில் இதெல்லாம் வராது. இவ்வளோ பண்ணி லாஸ்ட்டில் அந்த அம்மாவையும் தோக்கடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் அதை பார், நாங்கள் வந்து இது எல்லோரும் எங்களை நோக்கி வருகிறாள்னு பேசிகிட்டு இருக்க நேரத்துலையே ரெண்டாவது ஆள் ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளரும் முன்னாள் நகர்மன்ற 2 பேரும் போய் இன்றைக்கி அதிமுக அடைஞ்சிட்டாங்க. பரிதாவும் நவாப்பும் இஸ்லாமியர்கள். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு தெரியும் அதிமுக அந்த இதில் போகாது. இப்போ கிருஷ்ணகிரியில் உங்களுக்கு செல்வாக்கு சரிதா? 2 தொகுதி காலி. இப்போ மதியழகனை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி திமுகவுடைய வடிவம் எப்படி மாறுது தெரியுதா? மதியழகன் என்கிற வெளியிலிருந்து வந்தவர் தான் திமுகவே உழைச்ச நவாபு, சிறுபான்மையினர் 2 பேரும். சிறுபான்மையினர் சமூகத்தையே நீங்கள் கண்டுக்கல, ஒரிஜினல் திமுககாரனையும் கண்டுக்கல. இன்றைக்கி வெளியே அமிச்சிட்டிங்க. லாஸ்ட்டில் ஒரு வெளிநபர் வந்து இன்றைக்கி இருக்கார், பணப்படைத்தவர்கள் ஆளலாம் திமுகக்குள்ளே அப்படின்னு. இதே தான் திமுகவை ஆதிக்கம் செலுத்துகிற நீங்கள் யார் பாருங்கள், எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக காரங்களும் வெளி கட்சியை சேர்ந்தவங்க. நாங்கள் சனாதனத்துக்கு எதிரவர்கள், வர்ணத்துக்கு எதிரானவர்கள் எல்லாம் சொல்லுவீங்க. எங்கள் இதில் வந்து ஒரு வேட்பாளர் கூட நாங்கள் வந்து இவங்களுக்கு கொடுத்ததே இல்லை, பிராமண சமூகத்தை சேர்ந்தெல்லாம் சொல்லுவீங்க. ஆனால் மைத்ரேயனையும் எஸ்வி சேகரையும் இணைத்துக் கொள்வீங்க, தெரு பேரை கொண்டு போய் வைப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. பண்ணது எல்லாமே அதிகமாக இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஆனால் நாங்கள் வந்து அப்படி இப்படின்னு அதுக்கு ஒரு கதை சொல்லிக்குவீங்க. அதனால் திமுக அதனுடைய அடையாளத்தை இழந்து வருகிறது. அடிப்படை என்ன? கொள்கை. இது கொள்கையே இப்போ எதுவுமே இல்லாமையே இதுதான் கொள்கை அப்படின்னு பேசிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், வளர்ப்பு மகன் திருமணத்தை அவ்வளோ கிண்டல் பண்ணாங்க, அதை வந்து ஒரு பெரிய பிரச்சாரமாக மாற்றினாங்க. அதை ஜெயலலிதா அப்புறம் உணர்ந்துட்டாங்க. ஆனால் இதை ஆடம்பரம் பிரச்சாரம் சொன்னவங்க அவங்களாவது ஒரு கல்யாணத்தை தான் நடத்தினாங்க. தனக்கு ஒரு பையனை ஒரு இது மாதிரி எடுத்துக்கிட்டு சிவாஜி குடும்பத்தில் கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்தினாங்க. அந்த செலவு கூட கவர்மெண்ட் செலவு கிடையாது, இல்லை அவங்களோட செலவு அது. ஆனால் அதை ஒரு ஆடம்பரமாக காமிச்சு பண்ணீங்க. கார் ரேஸ் நடத்துனீங்களே, என்னது அது ஸ்போர்ட்ஸா? இல்லை அதனால ஜனங்களுக்கு ஏதாவது யூஸா? எதுவுமே இல்லை. உலக அளவில் ஏதாவது ஒரு இதுவா? வெறும் பணக்காரர்கள் இந்த ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஃபார்முலா 1 கிடையாது, ஃபார்முலா 4. அது எதுலேயுமே ஸ்போர்ட்ஸ்லேயே வராது. வெறும் பணக்காரர்கள் அவங்களுக்குள்ளே பண்ணிக்கிற ரேஸு அதை நடத்துனீங்களே. யார் அரசுக்கு அதில் என்ன சம்மந்தம் இருக்குது? அரசு விருப்பமா? அது ஏன் நடத்துனீங்க?
இது எதில் வரும்? ம். எந்த ஆடம்பரத்தில் வரும்? கண்டிப்பா. அந்த செலவு கவர்மெண்ட்டும் கொடுத்ததில்ல. ஆமா. அரசாங்கத்தோட மக்களுக்கு எவ்வளோ தொல்லை. எவ்வளோ தொல்லை. அதனால் ஏதாவது யூஸ் இருந்ததா? இல்லை ஒண்ணுமே ஜனங்க பார்த்து கண்டுகளித்தாருங்கன்னா 1000 ரூபா 1000 டிக்கெட் வச்சிங்களா? இதுதான் இவர்களுடைய நிலைமை. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே நாம் கொள்கை வழி வந்தவர்கள், நாம் எளியவர்களுக்காக இருப்பவர்கள், நாம் ஏழைகளுக்காக இருப்பவர்கள்னு பேசிக்கிறது. ஊட்டிட்டு இந்த வருஷம் நடத்த வேண்டியது தானே ரேஸை? ஏன் நடத்தலை? தெரியும், நான் அடுத்த வருஷம் ஓட்டுக்கிட்டேன். அப்போது உங்கள் விருப்பம் மக்களுக்கு எதிரானது, மக்கள் கோபத்தை தூண்டும் அப்படின்னு தெரிஞ்சு தானே இந்த வருஷம் நடத்தலை. ஆமா. அப்போ போன வருஷம் நடத்தும் பொழுது கோவப்பட்டா கோவப்பட்டுக்கோ, வருத்தப்படுறியா வருத்தப்பட்டுக்கோ, அப்போ உங்களுக்கு 5000 கவலைப்படுறியா கவலைப்பட்டுக்கோ. இப்போ 5000 ரூபா கொடுக்குறது கூட காசு இல்லை. அது வேற விஷயம். அது ஒரு பெரிய பிரச்சனையில் ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பான. அஇஅதிமுக சார்பாக விருப்ப மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே இன்று முதல். அதிமுக வந்து எலெக்ஷனுக்கு தயாராகிட்டாங்க. கூட்டணியும் வந்து வலுவாக அமைஞ்சிச்சு. அவங்களோட கிட்டத்தட்ட பிரச்சாரமும் வந்து தொகுதி ரீதியாக பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடியார் அவர்கள். இந்த விருப்ப மனுங்கிறது எப்போவுமே அம்மையார் அவர்கள் இருக்கும்போது பெரிதாக பேசப்படும். இன்றைக்கு இந்த விருப்ப மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவோட அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குங்க? விருப்ப மனுவுடைய அடிப்படை ஒன்று வந்து யார் யார் அப்ளை பண்ணுறாங்க, யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி ஆர்வம் இருக்குது, ரெண்டாவது கட்சியினர் எவ்வளோ மோகமாக இருக்காங்கங்கிற விஷயம் இருக்காங்க. மூணாவது விஷயம், இவங்களாம் அப்ளை பண்ணும்போது தேருமா தேராதான்றது. இதுக்கு பிறகு கூட்டணி கட்சிகளுடைய தொகுதி பங்கீடு, அதில் இந்த தொகுதிகள் போகும்பொழுது அந்த டீமை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயன்றதெல்லாம் கொண்டு போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னொன்று, அதிமுக அடுத்த கட்டத்தில் பிரச்சாரம் முடிச்சிட்டாரு அவர். 170 180 தொகுதி முடிச்சிட்டாரு. இன்னும் ஒரு 50 தொகுதி இருக்குது விருப்ப மனு. அடுத்து நகர்வாங்க. திமுகவில் வாங்க சொல்லுங்களேன். அன்புமணி ராமதாஸ் வாங்க சொல்லி அவரும் இது பண்ணிட்டாரு. அதை வாங்கக்கூடாதுன்னு டிஜிபிட்ட மனு கொடு. இன்னும் ஒரு படி மேலே போய் அவர்கள் லோக்கல் ஸ்டேஷனில் புகார் கொடுங்க. டிஜிபி வந்து என்ன பண்ணுவார்? இதுக்கு அவருக்கு என்ன? ஒரு கட்சியை போய் நீ விருப்ப மனு வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். சிபிஐயில் போய் புகார் கொடுக்கறது. இவர்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் தெரியுதா? ஐயோ, அன்புமணி தான் அப்போ கட்சின்றது போல தெரியுது போல. மறைமுகமாக தெரிய ஆரம்பிச்சிட்டு. ரைட்ண்ணே. இப்போ தாவேக்கா விஷயண்ணே, எனக்கு வந்து பத்திரிகையாளர் மீது வந்து நேற்று ஒரு சின்ன அதிருப்திண்ணே. ஏன்னா அந்த கட்சிக்கு அடிப்படையில் எதுவுமே இல்லைங்கிற நம்ம முதல்ல பேசிகிட்டு இருக்கோம். நேற்று சடனாக ஒரு பரபரப்பு உருவாக்கி விட்டாங்க. திருச்செங்கோடோட வேட்பாளரை வந்து முதல் தாவேக்கா வேட்பாளர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேட்பாளர் அறிவிப்பு எப்போவுமே கட்சி தலைவர் தான் அறிவிப்பாங்க. நேற்று அங்கே யாருமே இல்லை, பொதுச் செயலர் மட்டும் தான் இருந்தார். எப்படிண்ணே இந்த ஒரு பொருளி? நீங்கள் வேணால் தலைப்பு போட்டுங்க, கோஷ்டி பூசலால் தடுமாறும் தாவேக்கா. ஏன்னா வளரவே இல்லை. நான் சொன்னேன்ல, அங்கே ஆதிக்கம் புஷி ஜான் தான். அந்த ஆதிக்கத்தை லைட்டாக உடச்சி நான் கொஞ்சம்னு ஆதவுலாம் பணம் செலவழித்து உள்ளே வர முடிஞ்சுது. பணம் தான் விஜய்கிட்டே நெருங்க வச்சது அவருடைய இதுதான். அப்புறம் அப்படி புஷியை பிடிச்சி இந்த இவர் நிர்மல்குமார், இந்த இவர் ராஜ்மோகன் எல்லாம், அதுக்கப்புறம் அருண்ராஜ் நேரடி பழக்கத்தை வச்சு அருண்ராஜ், அப்புறம் திமுக ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் சில பேர், அதை உட்பட இப்படி இந்த விஷ்ணு ரெட்டி, இந்த மாதிரி அதை மீறி யாரையும் விட மாட்டோன்றதில்ல. 2 பேரும் இவர் விடுற மாதிரி இருந்தால் அவர் மூடிடுவார் கதவை, அவர் விடுற மாதிரி இருந்தால் இவர் மூடிடுவார். இப்படியே இருந்தது. இந்த இதுக்கு பிறகு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் பயந்து போய் பிஜேபியுடைய உதவியெல்லாம் நாடும் பொழுது இவர்களுக்குள்ள பயம் வருது, இது சிக்கலாகுமோன்னு. ஆதவ் அர்ஜுனுக்கு வருங்காலம் கட்சி நம்ம கைக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. விஜய் ஒருவேளை தோற்று போனால் நடிக்க போயிடுவார், அப்போ நம்ம தான் கட்சி. ஏன்னா ஒரு பெரும் பட இளைஞர் படம் இருக்கு, அது ஈஸியாக நம்ம அப்படியே நம்மள்ட்ட பணம் இருக்குது அப்படியே கிராப் பண்ணிக்கலாம், நம்ம மேலே விஜயுடைய இதுன்றதுனா இது பண்ணுவாங்க, விஜய் எப்படி போவார் அப்படின்ற மாதிரி அவர் புஷிலாம் ஒரு ஆளில் தட்டிடலாம் அப்படின்னு. ஆனால் புஷி விஜயும் உள்ள நெருக்கம் அவருக்கு ரொம்ப ஈஸியாக இட போடுறாரு. இது ஒன்று. இந்த ஜான் ஆரோக்கியசாமி வேலைக்காரன், ஆனால் அவர் வேலைக்காரன்னு அந்த சில இடங்களில் முதலாளியாக மாறுவாங்கள்ல, அந்த மாதிரி அவர் சில ஆதிக்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது இப்படியே ஓடும் பொழுது நீங்கள் பிஜேபி கூட விஜய் பேச ஆரம்பிச்சோன்னா இந்த டீமுக்கே அலர்ஜி ஆகிடுச்சு. என்னடா போய் 45 சீட்டு ஏதாவது வாங்கி நின்று எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டு அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 2 மாநகராட்சி 10 நகராட்சி அதுன்னு வாங்கிட்டு அடுத்து எம்பி சீட்டு வாங்கினா விஜய் அரசியலுக்கு நடிக்கவே போக மாட்டார், நம்ம என்ன ஆகுறதுன்ற ஒரு பயம். அதோடு சேர்த்து எஜமான நண்பர்கள் பழைய நண்பர்கள்லாம் இருக்கனால விஜயை போவிடாமல் பார்த்துக்கிற வேலையை பண்ணோன்னா விஜய்க்கும் டைலமா இப்படி அப்படின்னு. அதில் அவர் பிஜேபி இருந்து கொஞ்சம் தான் பிஜேபியும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. இதில் என்ன வேறு கேட்பானுங்க, நீ சொன்னிய என்டிஏ, நான் இப்போவும் சொல்கிறேன்டா, என்டிஏ கூட பேசின்னு தான் இருக்காங்க. நாளைக்கே போனாலும் போகலாம், இல்லை போகாமலும் போகலாம். ஏன் நோய் கிருமி மாதிரி, கிருமி வழிபட்டால் நோய் வரும்.
உடம்பு நல்லா இருந்தால் உடம்பு நோய் வராது, அவ்வளோதான். அதனால் அது எப்படின்றது போக போக தான் தெரியும். இதுக்குள்ள ஆதவ அர்ஜுனா தன்னுடைய இதை இறங்குறதும், அவர் புஷியை தன்னுடைய ஆதரவாளர்களை வச்சு ஆதவ அர்ஜுனா ஆதரவாளர்கள் அடிக்கிறதும், இந்த மாதிரி போக்குகள்லாம் வெளிப்படுது. அப்பப்போ புஷிக்கு எதிராக பணம் வாங்கினாரு, அந்த மாதிரி ரெபல் டீமை தூண்டி விடுறதும், ரெபல் டீமை தன்னுடைய ஆதரவை வச்சு அடிக்கிறதும், இந்த சண்டை இவர்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இதில் கொஞ்சம் சைட் லைன் எடுத்தது அருண்ராஜ் போன்றவர்கள். விஜய் கிட்ட நெருக்கிறத வச்சுட்டு நம்ம தான் கட்சி, நம்ம நினச்சா இதாகலான்றதெல்லாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் யாரை எடப்பாடி பழனிசாமியே கொண்டு வந்து கூட தாவேகால சேருங்க, அண்ணன் புஷியானதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா விஜயுடைய புத்திக்கு புஷி தான் கரெக்டு. அப்போது செங்கோட்டையன் வந்தோடனே இந்த ரெபல் டீம் எல்லாம் நம்முடைய ஆபத் பாந்தவன் இவர் தான், அவர் பெரிய ஆள் நினச்சிங்க, அவரை பிடிச்சிக்கிட்டு புஷிக்கு எதிராக காய் நகர்த்தலான்னு பார்த்தாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த இதை அறிவிக்கலாம். திருச்செங்கோடு இவர் அருண்ராஜ் வேஷ்டி சட்டெல்லாம் கட்டிட்டு போயிட்டார், நம்ம தான் அவர் திருச்செங்கோடு தான் நிற்க போகிறாரு, கட்டிட்டு போயிட்டாரு. இதில் காரைக்குடியில் பிரபு இன்னும் சில மாவட்டங்கள்லாம் அறிவிக்கிற. அவர் பல் டாக்டரா இதே டாக்டரா என்ன டாக்டர்னா அவர் செல்வாக்கு மிக்க டாக்டர், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு புஷி மைக்கை பிடிச்சி அதெல்லாம் தலைவர் தான் அறிவிப்பார், கண்டவெல்லாம் அறிவிக்க முடியாதுன்ற மாதிரி முடிச்சிட்டாரு, எல்லாரும் மனசையும் உடைத்து விட்டார். அதனால் பாருங்கள், புஷி எப்போவுமே இந்த அஸ்தத்தில் கையில் எடுப்பார். தலையூர்னா சொல்கிறாரு, அதான் தலையூர் வந்து உங்களை பனையூருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆமாம், நீங்கள் பெருந்துறையிலே இருங்க, கோபிச்செட்டிப்பாலில் இருங்கன்னா இருக்கணும், வேறு வழி கிடையாது. எல்லாமே என்ன சொல்லுவாங்க, எம்டி இன்ட்ரெஸ்ட்டு, பாஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க நிறுவனங்களில். பாஸ்ட்டை போய் கேட்பீங்களா, பாஸ் நீங்கள் வந்து நாளிலேருந்து இந்த கதவை மூடியே வச்சிருக்கணும், அந்த கதவுலே தான் எல்லாம் வரணுன்றீங்க சொல்லியிருக்கீங்களாமே அப்படின்னு கேட்பாங்களா? பாஸ் இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, 7:30 மணிக்கு 8 மணிக்கு அட்மிட் ஆனாங்க. நாங்கள்லாம் அங்கே இருக்கிறோம், ஒரு 10 மணி 10:30 மணி இருக்கும். அவங்க நினைவுலேருந்து தான் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குது. பிஎஸ் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இங்கே ஒரு 60-70 பேர் இருக்கிறாங்க, எல்லாம் யார், சைதி துரைசாமி, வளர்மதி, பெரிய டீமே அப்படியே நிற்கிது, கவலையோடு நின்று இருக்காங்க. மேலேருந்து பிஎஸ் வந்து சொல்கிறாப்புல, மேடம் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கலைஞ்சி போக சொன்னாங்க. அவங்க அடுத்து வார்த்தையே பேச முடியாது, அப்படியே கலைஞ்சி அப்படியே போயிட்டாங்க. அந்த பார்க்கிங் இருக்கும்ல, அந்த சைடு எல்லாம் கும்பலாக அப்படி போயிடுச்சு, கண்லேயே இந்த ஃப்ரண்ட் சைடில் நிற்கல, எல்லாம் அந்த ஓரமாக போயிடுச்சு. ஏன்னா உண்மையாக இருக்குமோ ஆமாம் அப்படின்னு அவங்களுக்கு என்னன்னா, இந்த கும்பலை விரட்டணும்னா இதான் ஒரே இது, மேடம் இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். அது மாதிரி எம்டி இன்ட்ரெஸ்ட்டு, பாஸ் இன்ட்ரெஸ்ட்ன்ற மாதிரி தலையூர் இன்ட்ரெஸ்ட். தலையூர் என்ன சொன்னார், யார் பேரையும் அறியக்கூடான்ட்டார். 1 to 1 தலைவர்கிட்ட பேசும்போது தலைவர் சொன்னார். நீங்கள் போய் கேட்பீங்களா தலைவர்கிட்ட, என்ன மாரி போயிடுவியா நீ? அதிகபட்சம் ஜான்கிட்ட தான் பேசுவார். தலைவர் எப்போ ஆஃபீஸ் வரான்னு தெரியாத, ஜான்கிட்ட தான் தலைவர் பேசுவார். ஜானும் இவங்களும் கை கோத்தா இவ்வளோ நாள் ஆடி இருந்தாங்க. இப்போ அதில் கொஞ்சம் லைட்டு விரிசல். ஆனால் ஜானு வந்து எப்போ எப்படி நிறத்தை மாற்றுவார்னு அந்த இது கூட ஸ்பீடாக லேட்டாக மாறும், பச்சை கூட. ஆமாம், இவர் வந்து எப்போ யார் கூட கை கோப்பாருன்னு தெரியாது ஜானு. அவருக்கு தேவைன்னா என்ன வேணால் பண்ணுவார். அப்போ திடீர்னு மறுபடியும் புஷி கூட கை கோத்தாலும் கோப்பார். அந்த பயமும் எல்லாருக்கும் இருக்குது. இவர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் ஒதுங்கி போயிட்டாங்க, இருக்கிறவங்க இருக்கிறாங்க. மாவட்டம் முழுவதும் கோஷ்டியாக இருக்குது, வளரவே இல்லை. வளரக்குள்ளேயும் இப்போவே எப்படின்னா, இந்த தேர்தல் சீட்டு வாக்கு இது கொடுப்பாங்கல்ல, அப்போல்லாம் என்னதுக்காகிறது, நீ திருவள்ளூரில் வட்டச்செயலர்னா அந்த இது பொருளாளர், மாவட்ட பொருளாளர்லாம் அதை ஃபோட்டோ போட்டதுனால அது ஒரு பார்ட்டு. அந்த மாவட்ட நிர்வாகமே 2ஆக புலவப்பட்டுக்கிடுதுல்ல, அதை ஒரு டீமை தூக்கிறதுக்கு டிஎம்கே இறங்கிச்சு களத்தில். இது மாதிரி அங்கங்கே அதிருப்தியாளர்களை தூக்குற வேலை இறங்குனா நீ யோசிச்சு பாருங்க, அவ்வளோதான். மொத்தமே என்னதுக்காகிறது, நீ நான் வெறுப்பில் இருக்கிறேன், தலைவர்னு இது புஷியானது இப்படி பண்ணுறான், வைடுப்பா தலைவா நீ அனுபவிச்சுக்க, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நான் கிளம்பிட்டா இந்த நல்லா பார்த்துக்கிறேன்றாங்க, அப்படி போயிடுவாங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப டேஞ்சரு தாவேகாக்கு. ஆனால் இதை யார் போய் சொல்கிறது? அதுதான் பெரிய மக்கள் பிரச்சனையே வெளியே வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க, கதை மூட்டை உட்காந்து உன் கட்சி பிரச்சனை எப்படி, உன் கட்சி பிரச்சனை என்ன பண்ணுறது? இறுதியான எங்கள் அண்ணனோட எப்போவுமே நம்ம தமிழ் வார்த்தைகள் வந்து எப்போவுமே பெரிதாக நம்ம பேசப்படுவோம். அதில் நேற்று வந்து 2 விஷயம் சொல்லியிருக்காருன்னு, ஒரு இரும்பு லாரி பாரத்தை ஏற்றி கொண்டு மலங்களை தாண்டி போகும்போது அதுபோல் நம் தலைவர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. ரோட்டில் போகும்போது மலம் சேர் எல்லாம் இருக்குதாங்க செய்யும், அது மலை தானே, மலையை தாண்டி மலையை சொல்கிறாரா? அதை மலம்ங்கிற வார்த்தையை சொல்லிட்டாரு. நான் நினச்சா டயர் வந்து ரோட்டில் போகும்போது மலம் இருக்கும் ஏறும். ஆனால் அது கூட சரி, அண்ணனுக்கு அதில் இரும்பு லாரி அது தெரிலண்ணா, அதுக்கு அடுத்தது. ஏன்னா இரும்பு மனிதர் எழுதி கொடுத்துருக்காங்க, அதுக்காக எழுதிருக்காங்க.
அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கூப்பிட்டா ஓடோடி வந்து நிப்பேங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காப்புல. அது ஈரோடு அண்ணனுக்கு தோண்டுகிற பள்ளம். ஏன்னா நைனா நீ கூப்பிட்டா நான் வருவேன், நான் ஒரு மதிக்கிறேன், நான் வந்தா நீ- பசங்களாம் சேராத, நீ எதாவது பண்ணணும்னு நினச்ச வச்சுக்கோ, இழுத்துருவேன் பார்த்துக்கோ அப்படின்றது. கண்டிப்பாக நேரத்துக்கு